ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் சொல்லுவோம், ஜாதகர் திருமண காலத்தில், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கடக அட்சய இலக்கணத்திலேயோ இல்லை சிம்ம அட்சய இலக்கணத்திலேயோ பயணிக்கிறாரு அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுவோம். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடக அட்சய இலக்கணத்துக்கு ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா 7, 8 அப்படின்றது வரும். 7 அப்படின்றது மகர வீடு, 8 அப்படின்றது கும்ப வீடு. இப்போ 7, 8 அந்த வீடுகளுக்கு ஆதிபதியாக யார் வர்றா அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் வருவார். இப்போ 7 ஏன் சொல்கிறோம், 7 அப்படின்றது திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு, களத்திரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு. 8 அப்படின்றது மறைமுக எதிரி, தீராத பிரச்சனை அப்படின்ற பாவங்களை குறிக்கும். அப்போ இந்த ரெண்டும் இணைந்து தான் செயல்படும் பொழுது அங்கே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் இங்கே நிகழ்வு. அதே போல் சிம்ம அட்சய இலக்கணத்தில் பயணிக்கும் பொழுது 6ஆம் இடம் மகரமாக இருக்கும், 7ஆம் இடம் கும்பமாக இருக்கும். 6 அப்படின்றது நேர்முக எதிரி அல்லது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள். 7 அப்படின்றது களத்திரம் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு குறிக்கிறது. அப்போ ரெண்டும் இங்கே சேர்ந்து இயங்கும் பொழுது ஜாதகர் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே நிகழ்வு. அப்போ இது யாருக்கு வரும் அப்படின்னா, பிறப்பில் இப்போ உதாரணமாக ரிஷப லக்னத்தில், ஜனன லக்னம் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக திருமண காலம் வரும் பொழுது அந்த வயதுக்கேற்ப லக்னம் வளர்ந்து கடகம் இல்லது சிம்ம லக்னத்தில் பயணிக்கும். இப்போ இந்த காலத்தில் இவங்க திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 7, 8 இல்லை 6, 7க்குரிய அதிபதிகள் சனி பகவான் எங்கே இருக்காருன்ற பொறுத்து பலன் அமையும். இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகம் நடைபெற்ற ஜாதகம்தான், இது உண்மையான நிகழ்வு நடந்தது. ஜாதகர் திருமணமாகி அவர் அந்த நிகழ்வு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா சிம்ம அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறார். சனி பகவான் 7ஆம் அதிபதி சனி பகவான் இவருக்கு 7ஆம் பாகத்தில் தான் இருந்து நடத்துகிறார், அதாவது கும்ப வீட்டில் இருந்தால் நிகழ்வு நடக்குது. அப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா அது பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு அந்த வாழ்க்கை. இவங்க என்ன சொல்கிறது, பிரிவு சம்மந்தப்பட்ட நிகழ்வை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன் அது அப்படின்னா, சனி பகவான் 7ஆம் அதிபதி தான், ஆனால் 6 அப்படின்ற அந்த நிகழ்வும் அங்கே தான் இருக்குது. இப்போ 6ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்குன்னா இங்கே பிரச்சனைகள் தான் இருக்கும். இதை நமக்கு முன்னாடியே நம்ம ஏஎல்பி படிக்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பயணிக்கும் பொழுது இந்த நிகழ்வு இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வழியில் போகிறோம், இல்லை குறிப்பிட்ட ஊருக்கு இந்த வழியை ப்ரிஃபர் பண்ணுறோன்னா முன்னாடியே பிளான் பண்ணுவோம். இந்த வழியில் போனால் இந்த ரோடு இப்படி இருக்கும், சின்ன சின்ன ரோடாக தான் இருக்கும், இல்லை நல்லா பெருசாக ஹைவேவாக இருக்கும், இல்லை இந்த வழியில் போனால் உணவு கிடைக்காது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி நிகழ்வுலாம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுறோம், ஏன்னா நமக்கு அந்த பாதை தெரிஞ்சனால. அதே போல் தான் ஏஎல்பியில் நம்ம வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரீ பிளான் ஆகிறதுனால அந்த நிகழ்வை நம்ம ஈஸியாக எதிர்கொண்டு அது அப்படி தான் இருக்குன்னு புரிஞ்சு அதை நம்ம கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும். அதனாலேயே எந்த பெரும் நிகழ்வு, கடினமான நிகழ்வுகளை நம்ம எளிமையாக கடந்து போகக்கூடிய புரிதல் நமக்கு வந்துடும். அதனால தான் சொல்கிறோம், ஒவ்வொருத்தரும் இதோட அடிப்படை படிச்சிங்கன்னா மட்டும்தான் இது புரியும் இந்த நிகழ்வு. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.